மற்றுமொரு அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். மடப்புரம் கோவில் காவலாளி அஜித் கொலை வழக்கில் சிபிஐ விசாரணை தீவிரமாக நடைபெற்று வருகிறது. நகல் மாயமானதாக கூறப்படும் புகார் தொடர்பாக சிபிஐ விசாரணை நடைபெற்று வருகிறது. விவரங்களை செய்தியாளர் மகேஷ் வழங்க கேட்கலாம். மகேஷ், வணக்கம். முழு விவரங்கள். கண்டிப்பாக அகிலா, திருப்போணம் மடப்புரம் கோவில் காவலாளி அஜித்குமார் நகை திருட்டு வழக்கில் போலீசார் தாக்கப்பட்டு உயிரிழந்த சம்பவத்தில் மடப்புரம் கோவிலில் நகை காணாமல் போனதாக கூறப்படும் இடத்தில் உள்ள வணிக வளாகத்தில் பணிபுரியும் ஊழியர்களிடம் தற்பொழுது 3 சிபிஐ அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சிவகங்கை மாவட்டம் திருப்போணம் மடப்புரம் கோவில் காவலாளியாக பணியாற்றிய அஜித்குமார் திருப்போணம் நகை திருட்டு வழக்கில் விசாரணைக்காக அழைத்துச் செல்லப்பட்ட போது தனிப்படை போலீசாரால் தாக்கப்பட்டு உயிரிழந்த சம்பவம் தமிழகத்தில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. இந்த புகாரின் பேரில் சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை கிளை சிபிஐக்கு விசாரணைக்கு உத்தரவிட்டது. இதையடுத்து ஜூலை 12ஆம் தேதி சிபிஐ வழக்கு பதிவு செய்தது. ஜூலை 14ஆம் தேதியானது விசாரணையானது தொடங்கப்பட்டு எஸ்பி ராஜ்பீர் மற்றும் டிஎஸ்பி மோகித்குமார் தலைமையிலான சிபிஐ குழு விசாரணை மேற்கொண்டனர். அஜித்குமாரை அடிக்கும் பொழுது வீடியோ எடுத்த சத்யேந்திரன், அஜித்குமாரின் தம்பி நவீன்குமார், தாய் மாலதி, உறவினர்கள் உட்பட 25க்கும் மேற்பட்ட சாட்சிகளிடம் விசாரணையானது சிபிஐ அதிகாரிகள் மேற்கொண்டனர். கடந்த மாதம் 20ஆம் தேதி சென்னை கிளை மதுரை உயர்நீதிமன்றத்தில் சிபிஐ அதிகாரிகள் அந்த மனுவை தாக்கல் செய்தனர். தாக்கல் செய்த மனுவில் பிழை இருப்பதாக கூறியது நீதிபதிகள் தெரிவித்த நிலையில் முழுமையான விசாரணை செய்து அதை தாக்கல் செய்ய மதுரை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. இந்த நிலையில் தற்பொழுது நகை காணாமல் போன கோவில் வளாகத்தில் பணிபுரியும் ஊழியர்கள் 10 பேரிடம் சிபிஐ அதிகாரிகள் தற்பொழுது 3 சிபிஐ அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அகிலா, விவரங்களுக்கு நன்றி மகேஷ்.